உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டீங்க. நான் தக்கோழி பால் கூட இங்கே எடுத்துகிட்டு வந்துருப்பாங்க. நேற்று 30 ரூபா திருப்பாலம் தான். அது ஏதாவது நான் தூக்கிட்டு வருவேன். அதான் கோழி மேல் கொண்டு வரலாம்னு பார்த்தா அதுவும் கொண்டு வருவேன். இந்த கெஸ்ட்டவே வந்து வேலை வாங்கிட்டாங்கன்னு சொல்லிட மாட்டாங்க. வந்தவங்களே கீரை உரிச்சு அங்கே நாங்கள் நான் கோலாத எங்கத்த கருவேப்பிலை கருவேப்பிலை அதான் அதில் பார்த்து அதான் அது கழுவு நான் வாரக்குள்ள நம்ம செடியில் என்ன வேணுத்த இந்த வச்சிட்டு இருக்கேன். வெரைட்டி இல்லை பால் டீ. சக்கரை நிறைய வேணுமா? மாலை போட்டிருக்காங்களாமா? மாலை போட்டிருக்காங்களாமா? இது மிக்ஸியெல்லாம் மாலை போட்டிருக்குன்னாங்களே. இல்லையே, இப்பதான் சொன்னாரு. ஆமா, ம் 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 பரவாயில்லையா அபி அவங்க அப்பா? அபி அவங்க அப்பாவுக்கு பரவாயில்லைங்களா? இந்த வாரத்தை காக்கி இல்லத்த அபி அவங்க அப்பாவுக்கு பரவாயில்லையான்னு பேச மாட்டேங்கிறாரா? அதே மாதிரிதான் இருக்காரா? உங்க பேச கேட்க தேங்காய் ரேட் என்னத்த கம்மி ஆயிடுச்சா? தேங்காய் விலை கம்மி ஆயிடுச்சா? அதே ரேட்டா தான் இருக்கா? இல்ல போன டைம் வாங்கினதே இருக்கு. ரேட் கம்மியாச்சா இல்லைன்னு கேட்டேன். அது அப்படியே இருக்கு, என்ன இருக்கு. ஆண்டின் தீபாவளிக்கு அப்புறம் நிப்பாட்டி வச்சிருக்கேன். கொரியர் சரியா போக மாட்டேங்குது. நான்
கஞ்சி சாப்பிட்டுக்குவாங்க. அவங்க கஞ்சி குடிச்சிருவாங்க. நான் போய் இந்த சத்து மாவு இது குடிச்சிருவேன். என்னது பாட்டியே வச்சுட்டு என்ன நடக்கிறதுல சத்தம் பயங்கரமா கேக்குதே. அத்தை வந்து கடலையை வந்து இப்போ இது பண்ணி உரிச்சு கொண்டு வந்திருக்காங்க வறுத்து. சட்னி அரைச்சிக்கலாம். சாப்பிட்டுக்கிறோம். மோஸ்ட்லி நான் இப்படியே சாப்பிட்டுருவேன். எப்பயுமே ஊர்லேருந்து வந்தால் நிறையா வரும், எல்லாமே வரும். இந்த ஓட்டு லிஸ்ட் கொடுத்துட்டீங்களா? நீங்களும் பழம் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? இது ஓட்டுக்கு இது கொடுத்துட்டு போயிட்டாங்களா? அது என்ன ஸ்லிப்பு? அது எது எழுதணுமாமாவே? நீங்க எழுதி கொடுத்துட்டீங்களா? இல்ல ஓட்டுக்கு இப்ப ஏதோ ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்காங்களாமாவே. கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கு ஒன்று தான் இருந்தது. நேற்று அதுலேயே நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்துட்டேன். ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதை கொண்டு ஜெராக்ஸ் எடுத்து ரெண்டா கொண்டாந்து வச்சுக்கிறேன். அவளுக்கும் இருக்குது லோகால் மச்சாட்ட மாட்டாரு. போன டைம் வாங்கினது பாருப்பே இன்னும் கிடக்கு. உடம்புக்கு அவருக்கு போகுது பார்க்க குடிக்கூடாது. தேங்காய் சூப்பரா இருந்துச்சு. நல்லா பயப்படுறாங்க. அதான் இல்லை என்னது கொக்கு பிடிக்குதுன்னு இதை போட்டு ஒரு வருஷம் பத்து எடுத்தேன். ஏற்கனவே கட்டினது உடம்பெல்லாம் போயிட்டு கடையில் அப்புறம் ஒரு ஆள் இல்லைக்க, ஒரு ஆள் வேலை செய்யறல கடையில். ஒருத்தரோட உடம்பு இவ்வளோ பெருசு இருக்கு, தூக்கி இங்கே மடியில் வச்சு பண்ணணும். கால் கை ஆளே இல்லாம பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, நம்ம கீழே உட்காந்துருப்போம். அவங்க காலத்துக்கு மேலே வச்சு கிளீன் பண்ணணும். கஷ்டம் இல்லை. சோறு அந்த அன்னைக்குலாம் திங்க முடியாது. முடி வெட்டுறதுக்கு வந்து வரிசையாக நின்றுருப்பாங்க. இன்னைக்கு கொஞ்சம் நார்மலாக இருக்குது. அப்படி சம்பாதிச்சதான் வாடகை கொடுக்க முடியும், எல்லாமே பண்ண முடியும். அதுதான் அவ்வளோதாங்க. சமைச்சிட்டேன். சாம்பார், சாப்பாடு, கீரை பொரியல் இதை மட்டும் வச்சிட்டேன். அத்தை வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நான் போயிட்டு இப்போ ஃப்ரெஷ் ஆகிட்டேன். குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கடைக்கு போகணும். கடைக்கு வந்து கஸ்டமர் எல்லாரும் எங்கே காணோம்னு கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ போகணும். அத்தை என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய், அதுக்கப்புறம் காய்கறி, வெண்டைக்காய், அப்புறம் எப்பயுமே வந்து ஆயில், வரமிளகா, புளி இந்த மாதிரி எல்லாமே கொண்டு வந்துடுவாங்க. நான் மோஸ்ட்லி இங்கே இருக்கிறது வந்து என்னென்ன வாங்குவேன்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் மட்டும்தாங்க வாங்குவேன். இருக்கிறது எல்லாமே அத்தை கொண்டு வந்துடுவாங்க.
மெயினாக ஆயில் எல்லாமே கொண்டு வருவாங்க. கடலெண்ணெய் இது எதுலையாச்சும் ஊற்றணும். அப்புறம் இந்த மாதிரி கூடை அதை திருப்பி கொடுத்துருவோம். ஏன்னா நான் யூஸ் பண்ண மாட்டேன். இதெல்லாம் எடுத்துக்கணும். அப்புறம் ஊர்லேருந்து பூ கொண்டு வந்திருக்காங்க, இப்போ கட்டி தலையில் வைக்கணும். வெண்டைக்காய் காட்டில் வந்து பருப்பு பருப்பு கூடயுமா அத்தை கொண்டு வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பருப்பு நாங்கள் வாங்குறதே இல்லைங்க, எல்லாமே அவங்களே கொடுத்துட்டுருவாங்க. இந்த மாதிரி எல்லாமே காய்கறி மித்த ஐட்டம், கீரை, இன்னைக்கு கூட கீரை பொரியல் தான் வச்சுருக்கேன். அந்த மாதிரியெல்லாம் அத்தை கொண்டு வந்துடுவாங்க. மித்ததை மட்டும்தான் சாம்பார் தூள் அதுவுமே அத்தை அரைச்சி கொடுத்துருவாங்க. மித்ததை மட்டும்தான் நான் வாங்கிக்குவேன். எப்பயுமே கல்லெண்ணெய் இது எல்லாமே அத்தை கொடுத்து விட்றது அப்படியே வச்சுக்குவேன். ஸ்டாக்கு எப்பயுமே ஆயில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அது இல்லாமல் நம்ம ஹேருக்கு வந்து ஆயில் தயாரிக்கிறோம் இல்லையா, அதுக்கும் தனியாக கொண்டு வந்துடுவாங்க. வீக்லி ஒன்ஸ் எனக்கு எல்லாமே கொண்டாந்து கையில் கொடுத்துருவாங்க. இது வந்து இந்த மாதிரி தான் ஃபுல்லாமே நாங்கள் வந்து இது பண்ணி வச்சுக்குவோங்க. எனக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நான் மளிகை கடையில் பர்ச்சேஸ் பண்ணிக்குவேன். தேங்காயிலேருந்து எல்லாமே எனக்கு கிராமத்துலேருந்தே வந்துடும். வெங்காயத்தெல்லாம் கீழே கொட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். வெங்காயம் இது எல்லாமே வெங்காயங்க. இந்த மாதிரி சருகாக இருக்கும், காய போட்டு எடுத்து வச்சுக்குவேன். அதுக்கப்புறம் நடக்கடலை மோஸ்ட்லி வந்து இப்படி வறுத்து கொடுத்து விட்டாங்கன்னா நாங்கள் வந்து சட்னி அரைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நான் வச்சுருக்கேன். எனக்கு ஏன்னா அந்தளவுக்கு வந்து வேலை கரெக்டாக இருக்கும். அதனால் இப்படி கொடுத்துட்டாங்கன்னா நான் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த தடவை அத்தை எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க.